இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Finfan கூலர். இந்த Finfan கூலர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஃபீல்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு Finfan கூலர் வந்து இந்த மாதிரி தான் எரெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டைப்ல இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து Finfan கூலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த Finfan கூலர்ல என்ன ப்ராசஸிங் நடக்குது, இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Finfan கூலர்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏர் கூல் டைப் எக்ஸ்சேஞ்சர்னே சொல்லலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதை வந்து ஆம்பியன்ட் ஏர் கூல்ட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆம்பியன்ட் ஏர் கூல்ட் எக்ஸ்சேஞ்சர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரௌண்டிங் டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வந்து நம்ம ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை விட அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்தால் மட்டும்தான் இதால கூல் பண்ண முடியும். ஏன் பாத்தீங்கன்னா, இதோடைய கூலிங் மீடியா வந்து ஏர், அதுவும் ஆம்பியன்ட் ஏர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை விட அதிகமா இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஃப்ளூயிட் டெம்பரேச்சரை மட்டும் தான் இதால கூல் பண்ண முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஹையர் இடத்துல இருந்து லோயர் இடத்துக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து ஆம்பியன்ட் Finfan கூலர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த எக்ஸ்சேஞ்சர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீளமான டியூப்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. இந்த டியூப்ஸுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்ஸ் இருக்கும். இந்த ஃபிங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏர் வந்து கான்டாக்ட் பண்ணி அதோடைய கூலிங் எஃபெக்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக வேண்டி தான் இந்த ஃபிங்ஸ் வச்சிருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த டியூபோட ரெண்டு எண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஹெட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது இதுக்கு வந்து ஏர் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இந்த ஏர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் மூலமாகவும் இல்ல ப்ளோயர் மூலமாகவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு ஜெனரல் ஒரு Finfan கூலரோடைய ஓவர் வியூ. இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, இதுல என்னென்ன கோட்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். Finfan கூலரோடைய கோடு பாத்தீங்கன்னா ASME கோடு ASME 8 division 1 அப்படி இல்லைன்னா ASME 8 division 2 சொல்லிட்டு ரெண்டு கோடு யூஸ் பண்ணுவாங்க. API-ல பாத்தீங்கன்னா API 661 சொல்லிட்டு கோட் இருக்கு. இந்த கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் கூல்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஃபார் ஜெனரல் ரிஃபைனரி சர்வீஸ். Finfan கூலர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த Finfan கூலர்ல பாத்தீங்கன்னா பண்டில்ஸ் இருக்கும். இந்த பண்டில்ஸ் வந்து நம்ம ஹீட்டிங் சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்து ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட உங்களுக்கு பண்டில்ஸ் வந்து இதில் வச்சிருப்பாங்க. ரெண்டாவது கூலிங் பண்றதுக்காக வேண்டி நம்ம வந்து ஃபேன்ஸ் அப்படி இல்லைன்னா ப்ளோவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபேனும் ப்ளோவரையும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஒரு டிரைவர் தேவை. அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ரெண்டாவது இந்த மோட்டாரையும் உங்களுக்கு இந்த ஃபேனையும் சுத்த வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் தேவையில்லை. அது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம வந்து பெல்ட் டிரைவ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பீனம் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த பீனம் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சேம்பர் இருக்கு பாருங்க, நான் கர்சர் வச்சு காமிக்கிறேன். இந்த சேம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பீனம்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவை தான் உங்களுக்கு வந்து இந்த ஏர் வந்து அந்த டியூப்ல பட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஃப்ளூயிடை வந்து கூல் பண்ணும். அப்புறம் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். இந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த டோட்டல் செட்டும் பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு மேலதான் மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த ஹெட்டர். இந்த ஹெட்டர்னு சொல்றது இந்த டிராயிங்ஸ்ல பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஹெட்டரு. இந்த ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஹெட்டர்னு சொல்லுவோம். நம்ம வந்து இதுக்கு இதுல வந்து நான் அதை பத்தி எல்லாமே வந்து டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இதோடைய ஸ்பீடை வந்து கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் VFD டிரைவ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனரல் பார்ட்ஸ் இந்த கூலர்ல. இது என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. இதுல வந்து என்னென்ன இருக்கு, அதாவது டிராஃப்டிங் சொல்றாங்க பாத்தீங்களா, ஏர் வந்து ஃப்ளோ பண்ணி போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்டியூஸ்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த பண்டில் சொல்லியிருந்தேன்ல, இந்த பண்டிலோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கும், வெர்டிகலாகவும் இருக்கும், ஸ்லோப் மவுண்டிங்காகவும் இருக்கும். அப்புறம் இந்த ஹெட்டர்ஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஹெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளக் டைப், ரிமூவபிள் கவர், பில்லட், மேனிஃபோல்டு யூபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 4 டைப்பான ஹெட்டர்ஸ் இருக்கு. Finfan உடைய டியூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபின்ஸ் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஃபின்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடட் டைப், G டைப், L டைப், LL டைப்னு சொல்லிட்டு
உங்களுக்கு 4 டைப்பான உங்களுக்கு ஃபின்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்து இந்த டியூப் ஷீட்ல வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சீல் வெல்டு பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் வெல்டு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம இதோடைய கோடு பார்த்துருந்தோம், API 661 சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ASME கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1 or 2 இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேனோட ட்ரிவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆர் மோட்டார், மேக்ஸிமம் நம்ம அந்த மோட்டார் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபேனோட எக்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் இல்லை வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுடைய ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாதிரி, அதாவது இதோடைய ஃபேனோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் வந்து VFD டிரைவ் போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ஆங்கிள் இருக்கும். இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலநிலையை பொறுத்து அதோடைய ஆங்கிளை வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதை பொறுத்து குவான்டிட்டி ஆஃப் ஏர் வந்து அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் நம்ம வந்து கொடுக்க முடியும். டிரான்ஸ்மிஷன், அதாவது நம்ம மோட்டார் டு ஃபேனுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் டைப்பு, பெல்ட் டைப்பு, டைரக்ட் டிரைவ் டைப்பு. நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபின்ஃபேனில் பார்த்தீங்கன்னா பெல்ட் டைப் தான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இந்த ஹெட்டர் டைப் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, பிளக் பாக்ஸ் ஹெட்டர், போல்டட் கவர் ஹெட்டர், போனட் ஹெட்டர், மேனிஃபோல்ட் ஹெட்டர், பைப் ஹெட்டர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. இந்த பிளக் பாக்ஸ் ஹெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் படம் இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ரிஃபைனரிஸ்லையும் உங்களுக்கு வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஹெட்டருடைய டைப்பு பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபின்ஸோடைய டைப்பு. இந்த ஃபின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 டைப் இருக்குன்னு சொன்னேன்ல, இதுதான் ஃபின்ஸுங்க. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபின்ஸு. இந்த ஃபின்ஸ் வந்து டியூப்ல வந்து எப்படி மவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா G ஃபின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, இது வந்து L ஃபின்ஸு. இதோடைய ஷேப் வந்து L ஷேப்ல இருக்கா. இந்த LL ஷேப்னு சொல்றது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து LL ஷேப்னு சொல்லுவாங்க. இந்த KL ஷேப்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியாது. ரெண்டாவது எக்ஸ்ட்ரூடட் டைப் ஃபின் சொல்றது, நீங்கள் இதோட ப்ரொஃபைல் பாருங்க, இந்த ஒரு கர்வேச்சர் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து எக்ஸ்ட்ரூடட் டைப் ஃபின்ஸ்ன்னு சொல்றது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபின்ஸோடைய டைப்ஸு. ஃபின்ஸ்ன்னு சொல்றது நான் பார்த்துட்டீங்களா, இந்த டியூபுக்கு மேலே சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன சின்ன பிளேட்டு மாதிரி இருக்கும். இது வந்து அலுமினியம்ல இதோடைய மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஃபின்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர்ஸ்ட் டிராஃப்டிங் தாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு மேலே தெரியுது பாருங்க, இதுதான் உங்களுக்கு வந்து பண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனு, இது ஃபேனுடைய ஹப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுடைய பிளேடு இருக்கும். இந்த பிளேடு வந்து ஒரு டில்ட்டிங் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இதை தான் பார்த்தீங்கன்னா பிளேடு ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு புள்ளி இருக்கா, இந்த புள்ளியும் இந்த மோட்டார்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு புள்ளி, இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஒரு பெல்ட் டிரைவ் போட்டு கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் நான் இதில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாருடைய ஃப்ரேம் இருக்கும். இந்த மோட்டார் பிளஸ் இந்த ஃபேனுடைய டோட்டல் அசம்பிளி இந்த சப்போர்ட்ல தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து புள்ளி வித் பெல்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த பீனம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பீனம் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இதாக இருக்கு பாருங்க, இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பீனம் சொல்லுவாங்க. இந்த பீனம் அந்த சர்ஃபேஸுக்கும் இந்த ஃபேனுடைய டிப்புக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேன்ல மெயின்டெனன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிப் கிளியரன்ஸ் வந்து செக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட் ஆங்கிள் செக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 பியரிங் இருக்கும், அந்த பியரிங்கை வந்து நம்ம செக் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளி வந்து டேப்பர்டு புஷ்ஷு. அந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறதையும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய பெல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீத்து, அதாவது இதில் இருக்கக்கூடிய
பெல்ட் பார்த்தீங்கன்னா டீத் பெல்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைமிங் பெல்ட்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வீடியோவில் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஓவர் வியூ மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சரில் வந்து பார்த்தோம்ல, என்னென்ன பார்த்தோம், இதுதான் மெயினான பார்ட்ஸுங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு மோட்டார் இருக்கும். மோட்டாரில் வந்து உங்களுக்கு ஃபேனுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் மூலமாக பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளி வந்து இதில் ஒரு பேரல் மாதிரி இருக்கும். அந்த பேரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன், இன்னும் ரெண்டில் வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேனுடைய ஹப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த லீவ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் செட்டப்பும் ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஏரை செட் பண்ணி மேல் நோக்கி அப்போட தள்ளும் போது இந்த இருக்கு பார்த்தீங்களா டியூப்ஸு, இந்த பண்டிலில் பட்டு வெளியே போகும். டைரெக்டாக வந்து வெறும் டியூப்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா இதில் ஃபின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபின்ஸ் கொடுத்துருக்கனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் வந்து அந்த டியூப்ல வந்து கான்டாக்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது, இந்த டோட்டல் ஹீட் டிரான்ஸ்ஃபரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீனம் சொல்லக்கூடிய இந்த சேம்பருக்குள்ள தான் நடக்கும். ஓகேங்களா? ஓரளவு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே, அதாவது இதுக்கு கீழே பார்த்துட்டு இருந்தோம், இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பண்டில்னு சொல்லுவாங்க. 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பண்டிலு. இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் ஹெட்டர்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வச்சுருக்காங்க பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளக்கு. இந்த ப்ளக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஹெட்டருங்க. இந்த 2 நாசில் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு செட் நாசில், இந்த ஒரு செட் நாசில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்லெட் ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட்லெட் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 வழியாக இன்லெட் ஆகும், இது வழியாக அவுட்லெட் வரும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபின்ஃபேன் கூலருடைய பார்ட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாத்தையுமே நான் வந்து ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட், அதாவது இதில் இருக்கக்கூடிய பண்டில், அதில் இருக்கக்கூடிய அந்த பிளக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி கழட்டுவாங்க, அதில் வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத ஒரு தனியாக ஒரு மெயின்டெனன்ஸ் வீடியோ போடுறேன். ரெண்டாவது, அதில் அப்படியே ஃபேனை வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, அதில் பிஎம் ஒர்க் எப்படி எடுப்பாங்க, அதில் வந்து பியரிங் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி எடுப்பாங்கிறத நான் வேற ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.